வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வந்துருச்சு. இது நம்ம வரப்போகுதுங்கிறத முன்னாடியே நம்ம கணிச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் பிப்ரவரி மந்த்லேயே எஸ்ஐக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட் வந்து ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து ஆன்லைன் ஆஃப்லைனில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாணவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்கும் விதமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக 1352 வேகன்சிஸ் உள்ளடக்கிய அறிவிப்பு வந்து இப்போ வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் அந்த நோட்டிஃபிகேஷனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதை பாருங்கள், இதான் ஒரிஜினல் நோட்டிஃபிகேஷனு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அங்கே பாருங்கள் தாலுக் அப்புறம் ஆர்மடு ரிசர்வ். சரிங்களா? இது ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 1352 வேகன்சிங்கிறது தாலுக் எஸ்ஐ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆயுதப்படைன்னு சொல்கிறோம்ல, இந்த ரெண்டு வேகன்சி மட்டும் தான் விட்டுருக்காங்க. சரிங்களா? எது வரல அப்படின்னா, டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸுங்கிறது இந்த வருஷம் வரல. ரெண்டாவது எஸ்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸருங்கிறது இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல. சரிங்களா? இது ரெண்டும் இல்லாமலேயே நமக்கு வந்து ஒரு பல்க் வேகன்சி வந்து வந்திருக்கு. சரிங்களா? இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் கமிஷன் பேசிட்டு தான் போகணும், ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற மாணவர்கள் இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு, எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய எக்ஸாம்ங்கிறதால இது பக்கா பிளானோட நீட்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இந்த எக்ஸாம் வந்து நடத்தி முடிச்சுருவாங்க. நீங்கள் உட்காந்து ஒரு 100 days வந்து ஒரு பிளான் பண்ணி படிச்சிங்கனாவே போதும், கண்டிப்பாக இதில் வந்து ஈஸியாக சர்வீஸ் வாங்கிடலாம். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் டேஸ்னு பார்க்கும்பொழுது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி இன்றைக்கி தான் வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. அதேமாரி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி மே 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போட போகிறோம். சரிங்களா? ஓகே. அதை தாண்டி ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 13/5/2025 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஓகேவா, இது டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ போய் நம்ம அப்ளிகேஷனில் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஒழிஞ்சு நீங்கள் அசால்ட்டாக அப்ளிகேஷன் என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம் நான் சொல்ல வரேன் நான். சரிங்களா? அப்ளை பண்ணும் பொழுதே நீங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு கூட போனாலும் கூட அவங்க பக்கத்துலேயே உட்காந்து என்ன டைப் பண்ணுறாங்க, சர்டிஃபிகேட்லாம் என்ன கேட்குறாங்க, பிடிஎஃப்லாம் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுறாங்களா, இப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்னா, அதில் வந்து வேறு ஒரு ஃபைலை வந்து கிளிக் பண்ணி வேறு ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுற விஷயம்லாம் எவ்வளோ நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். சரிங்களா? அவங்க சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி கடைசியில் சர்டிஃபிகேட் வந்து தப்பாக அப்லோட் பண்ணி ரிஜெக்ட் ஆன வரலாறுலாம் உண்டு. அதனால தான் சொல்கிறேன் நான். சரிங்களா? இப்போ வந்து ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்ட் கோட்டா தனித்தனியாக நடக்கும். ஆனால் டேட் வந்து சொல்லவே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா அடுத்த ஒரு 80 நாளில் டக்குன்னு வச்சுட்டாங்க அப்படின்னா, இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் அரைகுறையாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பதட்டமாகிடும். டேட் வந்து இன்னும் சொல்லாமல் இருக்கிறதால ஓரளவுக்கு ஓகே, ஒரு சாலிடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 days கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் இருக்கும். ஏன்னா டேட் வந்து இன்னும் சொல்லவே இல்லை, லேட்டராக தான் சொல்ல போகிறாங்க. அதனால் இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி போயிட்டுருக்கு, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். அதில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம். இதை தாண்டி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லோ காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டி பக்கா பிளானில் ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வேகன்சின்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், 1299ங்கிறது நார்மல் வேகன்சி. சரிங்களா? 1299ங்கிறது நார்மலாக கொடுத்துருக்காங்க. 53 வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு சேர்த்து தான் 1352 சொல்லியிருக்கேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இந்த தாலுக் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மென்னுக்கு வந்து 654 வேகன்சி, உமனுக்கு வந்து 279. இது ரெண்டும் சேர்த்து வந்து 933ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கில் இருந்து மட்டும் தாலுக் எஸ்ஐங்கிறது மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மடு ரிஃபோர்ஸ்னு சொல்கிறாங்க, ஆயுதப்படை போலீஸ்னு சொல்கிறோமா இல்லையா, அதில் 255ங்கிறது மென்னுக்கும் 111ங்கிறது உமனுக்கு சேர்த்து 366 வேகன்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஎஸ்பி இல்லை, எஸ்எஃப்ஓ ரெண்டுமே இல்லை. சரிங்களா? ஓகே. ஸோ டோட்டலாக வந்து மென்னுக்கு மட்டும் 909 வேகன்சியும் உமனுக்கு வந்து 390 வேகன்சியும் டோட்டலாக 1299ங்கிறது என்னது ஃபுல் வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 53 வேகன்சிக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 53க்கு பார்த்துங்க, இதில் வந்து ஷெட்யூல் கேஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைப் அவங்க 2 பேர் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்கான வேகன்சி. எஸ்சி எஸ்டியாக இருந்தாங்க மட்டும் மென்னுக்கு வந்து 7 வேகன்சியும் உமனுக்கு வந்து 3 வேகன்சிங்கிறது என்னது இந்த எஸ்ஐ தாலுக்கில் கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ ட்ரைபை பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு 30 வேகன்சி, உமனுக்கு வந்து 13 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 53 வேகன்சி ஃபார் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தாங்கிறது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு
நார்மலாகவே 45,000 ப்ளஸ் வந்து பே ஸ்கேல் வந்துடும் சரிங்களா. இப்போ நீங்கள் சர்வீஸ் வாங்கினீங்கன்னா கூட சரிங்களா, இப்போ நீங்கள் நல்லா படிக்கிறீங்க ஓகேங்களா, ஒரு 8 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் போயிடுறீங்க அப்படின்னா சாலிடாக 45 ப்ளஸ் வந்துடும் சரிங்களா. இன்னும் நீங்கள் வந்து சென்னை மாதிரி மெட்ரோபாலிட்டிக்கல் சிட்டிலாம் ஜாப் வாங்கினீங்கன்னா 65 ப்ளஸ் கையில் வாங்குறாங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து இப்போ சேலரிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை ஒரு கம்பீரம் சரி, இது எல்லாமே சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். இன்னிலிருந்து உட்காந்து படித்தா கூட ஒரு 100 நாளில் கம்பல்சரி என்ன பண்ணிடலாம், எக்ஸாம் அடித்து தூக்கிடலாம் சரிங்களா. ஸோ அதில் வந்து பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது ஓகேவா. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன் டிகிரி தான். இந்த யூஜிசின்னு சொல்கிறோமா இல்லையா, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் என்ன பண்ண காமன் டிகிரி முடிச்சிருந்தாவே எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இன்னும் இதில் எக்ஸ்ட்ரா பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் எஸ்எஸ்எல்சி நீங்கள் 10th முடிச்சிருக்கணும், +2 முடிச்சிருக்கணும், +3 பேட்டர்னில் முடிச்சிருக்கலாம், அல்லது 10th 12th முடிச்சுட்டு 3 வருஷம் ஆர்ட்ஸ் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், அல்லது 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அல்லது 5 வருஷம் மெடிக்கல் முடிச்சிருக்கணும். இவங்க தான் எலிஜிபிள் சரிங்களா இல்லையா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் சரிங்களா. எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டிப்ளமோ முடித்தவங்க இங்கே பாருங்கள் 10th முடிச்சிருக்கணும், 3 வருஷம் டிப்ளமோ முடிச்சு அப்புறம் 2 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சிருப்பாங்க, அல்லது 10th முடிச்சுட்டு 3 வருஷம் ப்ளஸ் 3 வருஷம் இப்படி முடிச்சிருப்பாங்க. இவங்களும் எலிஜிபிள் ஈக்குவல் டு டிகிரி குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் எஸ்எஸ்எல்சியில் வந்து ஐடிஐ முடிச்சிருப்பாங்க, 2 இயர்ஸ் வந்து ஐடிஐ முடிச்சிருப்பாங்க, அவங்களும் எலிஜிபிள். எப்படி கொடுக்குறாங்கன்னா அங்கே பாருங்கள் 10th 2 வருஷம் ஐடிஐ அப்புறம் 3 வருஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையும் நீங்கள் படிச்சிருந்தா எலிஜிபிளுங்கிறது இது மூலமாக கொடுத்துருக்காங்க. யார் இதில் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பாங்க, 9th படிக்காமலே 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருப்பாங்க, 9th பாஸ் ஆகாமலே டேரெக்ட் 10th அவங்க எலிஜிபிள் இல்லை. அதேமாரி 11th ஸ்டாண்டர்ட் படிக்காமலே 12th எழுதியிருப்பாங்க. இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லாம் படிச்சிருப்பீங்களா ஓகேங்களா, 11th படிக்காமலே டேரெக்ட் 12th அப்படிங்கிற மாதிரி சில பேர் படிச்சிருப்பாங்க, அவங்களாம் எலிஜிபிள் இல்லைங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஏஜ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். ஆக்சுவலாக வந்து 1/7/2025 ஓகேங்களா. இந்த அடிப்படையில் நார்மலாக ஜென்ரல் வந்து 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளார இருக்கணும். ஜென்ரல்னு சொல்கிற மாதிரி இல்லையா ஓசி சரிங்களா. அவங்க ஜூலை 1 சரிங்களா, ஜூலை 1 2025 தேதி அடிப்படையில் 20 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 30 வயசுக்குள்ளார தான் இருக்கணும், 30 வயசுக்கு மேலே போயிருக்கக்கூடாது சரிங்களா. இதில் காமனாக ஜென்ரல்னு சொல்லுவாங்க, ஓசின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அடிப்படையில் இங்கே பாருங்கள் பிசி, பிசிஎம் முஸ்லீம், எம்பிசி அப்புறம் டிஎன்சி டிநோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு சொல்கிற மாதிரி இல்லை, இவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து 32 வயசு இருக்கணும். அதாவது எந்த தேதியில் ஜூலை 1 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை தான் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 2/7/1995 புரியுதுங்களா. அதேமாரி இதுக்கு மேலே இருக்கக்கூடாது, இதுக்குள்ளார தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் பிஃபோர் 1/7/2005 இந்த தேதிக்குள்ளார கரெக்டாக நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா எலிஜிபிள்னு அவனே தேதியே கொடுத்துட்டான். நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து எனக்கு எலிஜிபிள் ஆகுமா 2 நாள் கம்மியாக இருக்குது அதிக நாள் இருக்குது எதுவுமே தேவையில்லை, இந்த தேதிக்குள்ளார இருந்தீங்கன்னா எலிஜிபிள், இல்லைனா இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரிங்களா. அதேமாரி எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் எழுதலாம், டிரான்ஸ்ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் 35 வயசு வரைக்கும் எழுதலாம், டிஸ்ட்ரிக்ட் யூடியை பொறுத்த வரைக்கும் 37 வயசு வரைக்கும் எழுதலாம் சரிங்களா. இதெல்லாம் காமனான விஷயம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகி முடிச்சிடலாம் சரிங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 47 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கேண்டிடேட் அப்ளைங் ஃபார் 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா சரிங்களா. டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோமா இல்லையா, டிபார்ட்மெண்ட் கோட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 20%ங்கிறது அதாவது ஆல்ரெடி 5 இயர்ஸ் பிசியாக ஒர்க் பண்ணவங்க எஸ்ஐக்கு எழுத போகிறாங்களா அதுக்கு பேர் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா, அவங்க வந்து 47 வயசு வரைக்கும் எழுதலாம் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் கம்யூனல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1994 அடிப்படையில் 69% ரிசர்வேஷன் இருக்குது, 31% ஓப்பன் கோட்டா ஜென்ரல் நமக்கு நல்லாவே தெரியும். அதில் பாருங்க 31% ஓப்பன் கோட்டாவா, அப்போ பிசி இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் 26.5%, பிசிஎம்ங்கிறது 3.5%, எம்பிசி டிஎன்சிங்கிறது 20%, எஸ்சிங்கிறது 15%, எஸ்சிஏங்கிறது 3%, எஸ்டிங்கிறது 1%. இது எல்லாம் சேர்த்து தான் நமக்கு 69%. இதை தாண்டி மீதி உள்ளது 31% ஜென்ரல் கோட்டா சரிங்களா. அப்போ உங்களுக்கு டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்து உங்களுடைய கம்யூனிட்டியில் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்து அந்த ரேங்க் உள்ளார வரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், அதுதான் நீங்கள் படிக்கிறதுக்கான அர்த்தம் சரிங்களா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் கோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் நல்ல தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் கோட்டா வைஸே பிரித்து அவனே வேகன்சி கொடுத்துட்டான் புரியுதுங்களா. போன வருஷம்லாம் மொட்டையாக தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள்
ஓப்பன் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மென்னுக்கு 419 வேகன்சி தான். எவ்வளவு? 1352ன்னு சொன்னோமா இல்லையா வேகன்சி? 1352ல் இப்போ 1299ன்னு சொன்னோம். இது நார்மல் வேகன்சி. இதில் ஆண்களுக்கு மட்டும் 419 வேகன்சி தான். இந்த 419 வேகன்சியில் நீ எம்பிசியாக இருந்தால் 20%, எஸ்சியாக இருந்தால் 15%, எஸ்சி ஏவாக இருந்தால் 3%ன்னு போட்டு இதுதான் உங்களுக்கான வேகன்சி ஆண்களுக்கு. இதில் நீ எத்தனை ரேங்க் எடுக்கணுங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா இல்லையா? அதேமாதிரி பெண்களுக்கு 179 வேகன்சி தான். அதில் கரெக்டாக பார்த்துக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தாலுக்குக்கு ஆர்மடு ரிஃபோர்ஸுக்கு 164 இருக்குது, உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 71 இருக்குது. சரிங்களா? இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 420, இது ஒரு 160 அப்படின்னா 520, ஒரு 600 போஸ்ட்டுப்பா. ஆண்களுக்கு பாதிக்கு பாதின்னு வச்சுக்கலாம். 1299ல் 600 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 600 தான் ஆண்களுக்கு 600. சரிங்களா? அந்த 600ல் நீங்கள் எவ்வளோ எடுக்கணுங்கிறதா நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கணும். டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாங்கிறது என்னது? 5 இயர்ஸ் பிசியாக ஒர்க் பண்ணவங்க அப்ளை பண்ணுற கோட்டாக்கு பேர் தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா. இது வந்து 20% கோட்டாவில் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு 9% வந்துடும். ஓப்பன் மினிஸ்ட்ரியல் வார்டு கோட்டாங்கிறது 1% வந்துடும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வார்டு கோட்டாங்கிறது 10%, அதை 9+1ன்னு பிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இது யார் அப்படின்னா அப்பா அம்மா ஆல்ரெடி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பாங்க, அவங்களுடைய வாரிசு கோட்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10%. சரிங்களா? வார்டு கோட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது 10%. அதாவது 7% நார்மல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, 3%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆமாம், மொத்தம் ஸ்போர்ட்ஸுக்கு 10%, அதில் 7+3ன்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இது எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கான். இதுக்கு நான் பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்லேயே அனுப்பியிருக்கேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், டவுன்லோட் பண்ணிக்கி. சரிங்களா? ஓகே, நான் பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இதை பற்றி டீட்டெயில்டாக எவ்வளோ பேசலாம், ஆனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நோட்டிஃபிகேஷன் முடிக்கணுங்கிறதுக்காக தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் டிபார்ட்மெண்ட் கோட்டா வந்து 20% சொன்னோன்னா அது இருக்குது. ஓவரால் வேகன்சியில் 20%ங்கிறது டிபார்ட்மெண்ட் கோட்டா போயிடும். மீதி உள்ள 80% இருக்குமா இல்லையா? அதில் 10% தான் வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட் அண்டு வார்டு கோட்டா. வார்டு கோட்டானா என்னது? வாரிசு கோட்டான்னு சொல்கிறோன்னா இல்லையா? அப்பா அம்மா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் அவங்க குழந்தைங்க வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் எழுதலாம்னு சொல்கிறோமா இல்லையா? அது வந்து 10%. எதில் மீதி உள்ள 80%ல் 10 கோட்டாங்கிறது என்னது? வாரிசு கோட்டா. அதுலேயே எக்ஸிக்யூட்டிவ் வார்டு கோட்டாங்கிறது 9%, மினிஸ்ட்ரியல் வார்டு கோட்டாங்கிறது 1%. தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது 10%. அந்த 80% இருக்குல்ல, 80ல் 10% ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சரிங்களா? அதாவது 20% சீட்டை தனியாக எடுத்து ஒதுக்கிடு, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. மீதி உள்ள 80%ல் தான் இந்த ரிசர்வேஷன்லாம் பிரியுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 7% நார்மல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அதில் 16 ஸ்போர்ட்ஸ் இருக்குது. மினிஸ்ட்ரியல் அந்த மெச்சூரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் கோட்டாங்கிறது 3%. சரிங்களா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா SDATயில் தான் போய் என்ன பண்ணணும், நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது யூத் அஃபேர்ஸ் இருக்குல்ல, யூத் ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டில் தான் போய் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. தெளிவாக உள்ளாரே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், எலிஜிபிலிட்டி ஃபார் அப்ளைங் அண்டர் 7% ஸ்போர்ட்ஸ் கோட்டா. சரிங்களா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் அவனே டேட்டு கொடுத்துட்டான். லாஸ்ட்டு 5 இயர்ஸில் தான் நீ ஸ்போர்ட்ஸில் விளாண்டுருக்கணும். லாஸ்ட்டு 5 இயர்ஸ் தான் நீ சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். எனக்கு வந்து 5 வருஷம் ஆகிப்போச்சு, 10 நாள் எக்ஸ்ட்ரா ஆகி போச்சுன்னா நீ செல்லாது, அந்த சர்டிஃபிகேட் செல்லாது. இங்கே பாருங்கள், அவனே தேதி கொடுத்துருக்கான் பாருங்கள். 3/4/2020 1/4/2025 நீ வந்து விளையாண்டுருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் செல்லும், மீதி சர்டிஃபிகேட் செல்லாது. சரிங்களா? அப்போ த டீட்டெயில்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ரெக்யூர்டு ஃபார் த கிளைமிங் ஸ்போர்ட்ஸ் கோட்டா as follows. புரியுதுங்களா? அதாவது ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சொல்லுவோமா இல்லையா? தெளிவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபார்ம் 1 அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவை ரெப்ரசன்டேட் பண்ணி விளாட்றது. சரிங்களா? சர்வதேச விளையாட்டு போட்டில் இந்தியாவை பிரதிநிதித்துவம் படுத்தி விளாண்டிங்கன்னா அதுக்கு பேர் ஃபார்ம் 1ன்னு சொல்லுவாங்க. அது இவங்களுக்குலாம் சைன் வாங்கியிருக்கணும். செக்ரட்டரி ஆஃப் த நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபார்ம் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி விளாட்றது. எங்கள் நேஷனல் லெவல் கேம்னு சொல்லுவாங்க, தேசிய அளவிலான விளையாட்டு போட்டின்னு சொல்கிறோமா இல்லையா? அதில் தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி விளாண்டிங்க அப்படின்னா அதில் வந்து யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும்? செக்ரட்டரி ஆஃப் த நேஷனல் ஃபெடரேஷன் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் அசோசியேஷன் ஆஃப் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கன்சர்ன்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம் 3 பொறுத்த வரைக்கும் கல்லூரிகளுக்கு இடையேயான பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக உங்களுக்கு இடையேயான விளையாட்டு போட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? யூனிவர்சிட்டி இன்டர் யூனிவர்சிட்டி காம்படிஷன் சொல்கிறோமா இல்லையா? அது வந்து டைரக்டர் ஆஃப் த அதர் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் த கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ல் நீங்கள் இருந்தீங்கன்னா 7% கோட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா இல்லையா? ஓகே, அடுத்தது இந்த என்னென்ன ஸ்போர்ட்ஸாருங்கிறது இதில் தெளிவாக கொடுத்துருக்குறான். மொத்தம் 16 ஸ்போர்ட்ஸு. கடைசியாக வந்து பார்த்தா சிலம்பம் வந்து சேர்த்துருப்பாங்க.
இங்கே பாருங்க சிலம்பம் வந்து 16வது ஸ்போர்ட்ஸாக சேர்த்துருப்பாங்க. இது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் பார்த்துங்க. இதை நான் படித்து காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்கள் இல்லைனா இதை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியாக சிலம்பம் மட்டும் சேர்த்துருக்காங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஃபார் த மெச்சூரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பெஷலாக சில இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஏஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 35 வயசு 3%ங்கிறது இது அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு யூத் ஸ்போர்ட்ஸ் அந்த வெப்சைட் இருக்குல்ல, அதில் தான் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இதில் லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த லிங்க்கில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அது அந்த 3% உள்ளவங்க பார்த்துக்குவாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஓப்பன் கோட்டா ஜென்ரல் கோட்டாக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே பாருங்கள் 20% கோட்டாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிஎம் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் சொல்கிறோமா இல்லையா, தமிழ் வழியில் கல்வி கற்றதற்கான சான்றிதழ் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து பேச்சுலர் டிகிரி வரைக்குமே என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் படிச்சிருக்கணும். அப்படின்னா நீங்கள் 20% கோட்டா அப்படின்னு சொல்லி, அதாவது 1லேருந்து 12th வரைக்குமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஒன்று. ரெண்டாவது காலேஜ் 3 வருஷமும் நீங்கள் தமிழில் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா புரியுதுங்களா, யூ கேன் அப்ளை என்னது பிஎஸ்டிஎம்னு சொல்லலாம். சரிங்களா? பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் ரொம்ப முக்கியமானது. இது இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நல்லா படிங்க, ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். எக்ஸர்வீஸ் மேனு, இது நமக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கிறவங்களுக்கு அது ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இவங்க ஏஜ் வந்து 47 வயசு இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது அவங்களுக்கான க்ரைட்டேரியா கொடுத்துருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிக்ட் விடோஸ். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் விடோ பொறுத்த வரைக்கும், அதாவது விதவைகள் இருக்காங்கல்ல, விதவைகள் இருக்காங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் விடோ சர்டிஃபிகேட் யார்கிட்ட வாங்கியிருக்கணும்னா, அங்கே பாருங்கள் ஆர்டிஓ ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்கிட்ட தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். சரிங்களா? சப் கலெக்டர்கிட்ட வாங்கியிருக்கணும், அசிஸ்டன்ட் கலெக்டர்கிட்ட வாங்கியிருக்கணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமானது. இவங்க 3 பேர்த்துக்கிட்ட வாங்கியிருந்தா தான் அந்த சர்டிஃபிகேட் செல்லும். யார்கிட்ட வாங்கியிருந்தா செல்லாது அப்படின்னா, தாசில்தார்கிட்ட வாங்கியிருந்தா செல்லாது, ஜோனல் தாசில்தார்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா செல்லாது. சரிங்களா? ஏன்னா அதுமாரி சில பேர் வாங்கி அப்லோட் பண்ணிருக்காங்க, அது மாட்டிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதுக்கான அனெக்சர் ஃபைலில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? அதேமாரி நீங்கள் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான சர்டிஃபிகேட் இருக்கணும். சில பேர் வந்து கணவனை பிரிஞ்சு வாழ்வாங்க. அவங்க விடோங்கிற சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. நீங்கள் கணவனை பிரிஞ்சு வாழ்கிறது வேறு, கணவனை இழந்து வாழ்கிறது வேறு. சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஓகே, ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30% இந்த ரெசர்வேஷன் கொடுக்குறாங்க. உமன்ஸுக்கு 30%ங்கிற மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்கும் 30% ரெசர்வேஷன் கொடுக்குறாங்க. இதில் அப்ளை பண்ணும்போது அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே உமன்ஸுக்கு உள்ள கோட்டாவில் வந்துடுவாங்க. நான் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லி அப்ளை பண்ணுறேன்னா நான் வந்து உமன்ஸுக்கு 30% ரெசர்வேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவேன். அதேமாதிரி நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வந்து எம்பிசின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா எம்பி சர்டிஃபிகேட் என்னது 20% சொல்லி கொடுத்துடலாம். எஸ்சின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் எஸ்சி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னா எஸ்சிக்கு உள்ள 18% ரிசர்வேஷனில் வந்துடுவாங்க. அவங்க ஜாதி சான்றிதழே அப்ளை பண்ணவே இல்லை, மொட்டையாகவே விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்கள கவர்மெண்ட்டே என்ன பண்ணிவிடும், எம்பிசி கோட்டாவில் வச்சிரும். எம்பிசி கோட்டாவில் ஆட்டோமேட்டிக்காகவே டிரான்ஸ்ஜெண்டரை கொண்டுட்டு வந்துடும். இது வந்து ஜிஓவில் இருக்குது, தெளிவாகவே இருக்குது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் மார்க்ஸ் அலோகேஷன் ஃபார் த ஓப்பன் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துறாங்க. பாருங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு 100 மார்க்கு 40% மார்க் எடுத்தால் போதும், நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். இதில் நீங்கள் 39% மார்க் எடுத்தாலும் உங்கள் பேப்பரை மெயின் பேப்பர் திருத்த மாட்டாங்க, இப்போ சொல்லிடுறேன் நான். சரிங்களா? இல்லையா? மினிமம் வந்து குவாலிஃபைங் பேப்பர் வந்து 100 மார்க்ஸுக்கு 40 மார்க்ஸ் எடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 85 மார்க்ஸு, அதாவது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டா. ஓப்பன் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க், அதாவது 140 கொஷின்ஸா 140 கொஷின்ஸு ஈச் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை மார்க். அப்படிங்கும்போது வெறும் 70 மார்க்ஸ் வந்துடும். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிறது 15 மார்க்கு, அதாவது நீங்கள் அந்த ரன்னிங்கு, அந்த ஹைட் ஜம்ப், லாங் ஜம்ப்பு ப்ளஸ் இதெல்லாம் இருக்கா இல்லையா? ஆமாம், 1000 மீட்ரு, அப்புறம் 400 மீட்ரு, அப்புறம் 1500 மீட்ரு, 100 இதெல்லாம் இருக்கா இல்லையா? ரோப் கிளைம்பிங் இதெல்லாம் இருக்கா இல்லையா? அது வைவா வாய்ஸுங்கிறது இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க்கு. நார்மலாக வந்து ஸ்பெஷல் மார்க்ஸுங்கிறது இந்த ஸ்போர்ட்ஸில் தானே 2 மார்க்கு. என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு 2 மார்க் 3 மார்க்கு. வெறும் என்எஸ்எஸ் அப்படி இருக்குன்னா 1 மார்க்கு, அரை மார்க்கு இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 100 மார்க்கு. அப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு தான் உனக்கு ஓவரால் ரேங்க் வரப்போகுது. சரிங்களா? இல்லையா? எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் எல்லாத்தையும் டபுள் ஸ்டார் வாங்கி ஃபைனல் அவுட்புட் ரிசல்ட் வரும்பொழுது நீ டாப்பில் வந்தால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு சரியான ஆள் அப்படிங்கிற மாரி ரொம்ப புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எக்ஸாம் தான் அங்கே பாருங்கள். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதான் 100 கொஸ்டின் 100 மார்க்கு 1 hour 40 minutes கொடுக்குறாங்கப்பா டைமிங்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு. இதில் நீங்கள் 40% மார்க் எடுத்தால் தான் உனக்கு அடுத்த பேப்பர் திருத்துவான். இது தெளிவாக கொடுத்துருக்கானா? ஓகே, இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க.
அப்போ வந்து ஓப்பன் கோட்டா ஜென்ரல் கோட்டா 2 பேர்த்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு காமனாக தான் இருக்கும். ஒரே பேப்பர் தான், ஒரே கொஷின் தான் இருக்கும். யார் டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்காங்களா இல்லையா, ஆல்ரெடி போலீஸ் 5 வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு எஸ்ஐ எக்ஸாம் எழுதுறாங்களா அவங்களுக்கும், நீங்கள் ஜென்ரலாக டிகிரி முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு 2 பேர்த்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு காமன் தான். அதை மேலே புரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி 2 இருக்குது. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் 80 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் நாலேஜ். சரிங்களா, ஜிகே. அதேமாரி 40 கொஸ்டின் அப்படின்னா என்னது 40 மார்க் வந்துடும். 40 கொஸ்டின் அப்படின்னா ஈச் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 மார்க்ஸ். புரியுதுங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு. பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் வந்துடும். இதெல்லாம் சைக்காலஜி வந்துடும். சைக்காலஜி, தமிழ் கிராமர், இங்கிலீஷ் கிராமர். சரிங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, ரீசனிங், இதெல்லாம் சைக்காலஜி இதெல்லாம் சேர்ந்து வந்து உங்களுக்கு 60 கொஸ்டின் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 மார்க் வந்துடும். ஈச் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் மார்க்ஸு. டூரேஷன் வந்து 2.5 மணி நேரம். சரிங்களா, இதில் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 35% எடுத்தால் போதுமானது. அதாவது பார்த்தீங்கன்னா 25 மார்க்கு. 25 மார்க் எடுத்துகிட்டு நான் குவாலிஃபை ஆகிட்டேன், எனக்கு வேலை விடலாம் கேட்கக்கூடாது. சரிங்களா, வெறும் குவாலிஃபை மார்க் இவ்வளோ வச்சுருக்காங்க. ஆனால் நீ உன்னுடைய கேஸ்ட்டில், உன்னுடைய கம்யூனிட்டியில் நீங்கள் ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கினா மட்டும்தான் உனக்கு வேலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஹால் டிக்கெட்லாம் அந்த வெப்சைட்டில் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் நீங்கள் ரிட்டனில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சர்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. என்னென்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் போட்டிருக்கீங்க எல்லா சர்டிஃபிகேட், உங்களுடைய 10th 12th பிஎஸ்டி, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிகிரி, இது புரியுதுங்களா, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஹைட்டு வெயிட்டு ஜஸ்ட்லாம் அளக்குறாங்களா இல்லையா. ஆமாம், இது பாருங்கள், நார்மலாக அந்த எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. சரிங்களா, அதாவது எப்படின்னா இங்கே பாருங்கள், ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இருக்குல்ல, மினிமம் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும் பாய்ஸு. அதே கேர்ள்ஸ்னு பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். புரியுதுங்களா, யார் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி, ஓசி ஜென்ரல் எல்லாமே மென்னாக இருந்தால் 170 சென்டிமீட்ரு, 159 சென்டிமீட்ரு. சார் நான் 168 தான் இருக்கிறேன், அப்ளை பண்ணலாமா? பண்ணாத. புரியுதா இல்லையா, 169 தான் இருக்கிறேன், அப்ளை பண்ணலாமான்னா அது எனக்கு தெரியாது. சரிங்களா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. 170 சென்டிமீட்டர்னு சொல்கிறீங்களாம், அது இருந்தால் உனக்கு ஓகே, அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க அப்படின்னு தான். ஏன்னா ஸ்கேல் வச்சுலாம் பார்க்குறாங்க. இந்த ஹேரில் வந்து நம்ம ஆளுங்க ஸ்பைக்லாம் வச்சுட்டு போகிறோம்லாம் இப்போ பார்த்துருக்கேன். ஸ்கேல் வச்சுலாம் பார்ப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக கேமரா வச்சு பார்ப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை என்னென்னு கொஞ்சம் இது கரெக்டாக பார்த்துக்குங்க. 168 இருந்தால் நீங்கள் எம்பிசி பிசியில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. சரிங்களா இல்லையா, ஏதோ 169 இருக்கு, ஏதாவது நம்ம அதுக்குள்ளே ஏதாவது ஹைட்டு கீட்டு ஏதாவது என்ன பண்ண செவுத்து பிடிச்சி தொங்கி ஏதாவது பண்ணிடுறேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 167 சென்டிமீட்டரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டருங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பாய்ஸுக்கு மட்டும் தான், கேர்ள்ஸுக்கு இல்லை, பாய்ஸுக்கு மட்டும்தான். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும். நம்மளுடைய பாடி ஜஸ்ட் இருக்கா இல்லையா, ஆமாம். ஸோ இது வந்து 81 சென்டிமீட்டர் இருக்கணும். அதிலிருந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும். 81 நார்மலாக இருக்கணும். மூச்சை இழுத்து விட்டிங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் வந்து பாடி நம்மளுடைய எலும்பு கூடு இருக்குல்ல ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆகணும்னு சொல்ல வராங்க. நார்மலாக ஜிம்முக்கு போனவங்களுக்கு பாடி ஆல்ரெடி விரிஞ்சு போயிருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு இழுத்து விட்டாலும் ஒரே சைஸில் தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நார்மலாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 90 95 இருக்கும். ஆனால் அவங்க மூச்சு இழுத்து விட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா 97 98 இப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆகும். நார்மலாக இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பேன். எனக்கு நார்மலாகவே 83 82 இருக்கும். நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் 6 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன் நான். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி. சரிங்களா, அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா, எக்ஸர்சைஸ் மேனுக்குலாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு மட்டும் தாங்கிறத புரிஞ்சுக்கிங்க, எக்ஸர்சைஸ் மேனுக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அளக்கும் பொழுது ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டுன்னு பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள் 169.6 169.7 இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே ரிவேர்ஸ்லேயே வந்துடும். எப்படியே இப்போ பாயிண்ட் ரவுண்ட் பண்ணிவிடுவான், 169.5ன்னு ரவுண்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, அதே 169.8 169.9 இப்படிலாம் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் நம்பர் என்னது பாருங்கள் 170 170 வந்துடுதா இல்லையா. ஆமாம், அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா 0.5 தான் வந்து காமனு. இதிலிருந்து 6 7 பாயிண்ட்லாம் வந்ததுன்னா 0.5ஆகவே வச்சுக்குவாங்க. அதேமாரி 8 9 வந்துடுதுன்னா அதுக்கு அடுத்த நம்பரை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இதான் அதற்கான கான்செப்ட்டுங்கிறத பேசிக்காக அதில் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, ஓகே. ஸோ நம்ம எல்லாத்தையும் பாஸ் பண்ணுங்க. பாருங்கள், என்டியூரன்ஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்னுக்கு வந்து 1500 மீட்ரு 7 மினிட்ஸு புரியுதுங்களா, 7 நிமிஷத்தில் ஓடணும். புரியுதுங்களா இல்லையா, ஆமாம்.
நார்மலாக ஒரு நார்மல் கிரவுண்ட்னா 3 ரவுண்டு ஓட விடுவாங்க, அல்லலாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். உடம்புல ஃபேட்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் கொழுப்பு அதிகமாக உடம்புல இருக்கவங்க எல்லாத்துக்குமே அல்ல வலி வந்துடும். ஸோ ஓட முடியாது. ஸோ எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் டெய்லியும் வந்து வாக்கிங் ஜாகிங் கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் நல்லதுங்கிறது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸு 2 minutes 30 செகண்டில் அதில் வந்து முடிச்சுணுங்கிறது என்ன பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. இது எக்ஸர்சைஸ் மேனுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. சரிங்களா? 1200 மீட்டர் வந்து 8 நிமிஷத்தில் ஓடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இது 15 மார்க் கொடுத்துருக்காங்க. எத்தனை மார்க்கு? 15 மார்க்கு. இது 15 மார்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ரோப் கிளைம்பிங், லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப்லாம் இருக்குல்ல, அங்கே பாருங்கள். ரோப் கிளைம்பிங்கில் லெஸ் தென் 5 மீட்டர்ஸ் இது பண்ணிங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு 0 ஸ்டார், 0 மார்க்கு. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ்லேருந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லிங்கன்னா 2 மார்க்கு. அதேமாதிரி 6 மீட்டருக்கு மேலே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், 5 மார்க்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஜம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 மீட்டர் கீழே இருந்தால் 0 மார்க்கு. சரிங்களா? அதேமாரி 3.8 மீட்டர்லேருந்து 4.5 மீட்டர் வரைக்கும் இருந்தீங்கன்னா ஒரு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 4.5 மீட்டருக்கு மேலே நீங்கள் வந்து லாங் ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்கு, 5 மார்க்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே 2 ஸ்டார் வாங்குற மாதிரி, ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி பார்த்துங்க. அதே மாதிரி தான் ஹைட் ஜம்ப் இருக்குது, ரன்னிங் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இது ஒன்ஸ் நான் பிடிஎஃப் வந்து வச்சுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. உங்களுக்கு டவுட்டாக இருக்கிறத மட்டும் நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன் நான். உமன்ஸுக்கு அதே மாதிரி தான் பார்த்தீங்களா இல்லை, இப்போ நான் பாய்ஸ் சொன்ன மாதிரி தான் கேர்ள்ஸுக்கு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஹைட்டு கரெக்டாக இருக்கா, கண்ணை மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. ஒரு டிகிரி இருக்குது, ஹைட்டு கரெக்டாக இருக்குதுன்னா கண்ணை மூடிட்டு படிக்க ஆரம்பிச்சிரு. சரிங்களா? மற்றதெல்லாம் ஓடுறது ஒடியாறது இதெல்லாம் வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ரிட்டர்னில் ஹை மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் மேலாம் அவங்க பார்த்துக்குவாங்க, அது நமக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோமா இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது ஆல்ரெடி 5 வருஷம் பிசியாக ஒர்க் பண்ணவங்க அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வீஸ் இருக்கணும், 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் இருக்கணும். அவங்களுக்கு பேர் தான் போலீஸ் கோட்டா. அவங்களுக்கு இருக்கிற 1352 வேகன்சியில் 20% வேகன்சி தனியாக ஒதுக்கிடுவாங்க. அதெல்லாம் நார்மலாக டிகிரி முடிச்சவங்க போய் போட்டி போட முடியாது. சரிங்களா? அது அவங்களுக்குள்ளே உள்ள போட்டி. சரிங்களா? அதை தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் இதை பற்றி தனித்தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன். இப்போதைக்கு அவங்களுக்கு 20% இருக்குது மட்டும் புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அவங்களுக்கான எக்ஸாமு வேறு அந்த 20% கோட்டான்னு சொன்ன மாதிரி அவங்களுக்கான எக்ஸாம் வந்து டீட்டெயில்ஸ் இதை ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ இது ப்ரெக்னென்ட் உமன்ஸு இப்போயே எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறாங்க. சில பேர் மேரிடெலாம் எழுதுவாங்க. சரிங்களா இல்லையா? அப்போ அவங்க வந்து கன்சியூவாக இருக்காங்க. அப்போ வந்து எக்ஸாம் எழுதுறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுல பிரச்சனை. ப்ளஸ் வந்து பார்த்தா எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க, ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கா இல்லையா, அந்த ரன்னிங்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூவாக இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சில எக்ஸாம்ஷன் கொடுக்குது. எப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதி முடிச்சிருங்க. நாங்கள் ஒரு பக்கம் செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் அதில் கலந்துக்க முடியல, உண்மையாலுமே நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து எங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 2 டைம் நாங்கள் என்ன பண்ணுவோங்க பாருங்கள், எவரி 6 மந்த் ஒன்ட்டு எவரி 6 மந்த் ஒன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோம், பயிற்சி கொடுப்போம். இந்த அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கிற ஃபிசிக்கல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா, இதுமாரி கன்சியூவாக இருக்கவங்களுக்கு மட்டும் தனியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு பயிற்சி கொடுப்போம். அதில் February 1st வீக்கில் கலந்துக்க முடிஞ்சால் நீங்கள் கலந்துக்குங்க. இல்லை அப்போவும் நீங்கள் மெடிக்கல் ஏதோ அன்ஃபிட்டாக இருக்கீங்க, கன்சியூவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து August 1 கலந்துக்கலாம். இது 2 வருஷமும் கலந்துக்கல அப்படின்னா நீங்கள் அடுத்தது எப்போ நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களோ அப்போ உங்களுக்கு தேவை டாக்டர் சர்டிஃபிகேட். டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹெல்த்தி தான் இருக்கிறீங்க, கன்சியூவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வரீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கான சீட்டு ஒதுக்கி வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, பயப்படாதீங்க. சரிங்களா இல்லையா? ஆமாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வைவா வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு 10 மார்க் கேட்குறாங்க. நார்மலாக 1:2 தான் எடுக்கிறாங்க. அப்படி 1352 ஒரு 1300னா 1:2 அப்படின்னா வந்து என்னது, ஒரு போஸ்ட்டுக்கு 2 ஆள் அப்படி தான் எடுப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒரு கிட்டத்தட்ட வந்து என்னது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் எடுப்பாங்கப்பா. நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எத்தனை பேர் எழுத போகிறீங்கன்னா தோராயமாக ரிட்டன் எக்ஸாம் எழுதி மெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போ போகிறீங்கன்னா ஒரு 3000 பேர் எடுப்பாங்க. இன்டர்வியூக்கு சொல்கிறேன் நான், இன்டர்வியூக்கு ஃபிசிக்கெல்லாம் முடிச்சு இன்டர்வியூ கூப்பிட்றாங்களா இல்லையா, 3000 பேர் தான் கடைசியில் போக போகிறீங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது 5 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் 3000 பேர் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போக போகிறீங்க. 3000 பேர்த்தில் 1352 பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ தான் அதில் வந்து டீட்டெயில்ஸு. சரிங்களா? ஸ்பெஷல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், என்சிசியில் வந்து ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1/2 மார்க்கு, பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 1 மார்க்கு, சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2 மார்க்கு. சரிங்களா இல்லையா? ஓகே. அதேமாரி என்எஸ்எஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க.
அதில் இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் கலந்துக்கிட்டீங்க. இந்த ரிப்பப்ளிக் டே, பரேடு, நியூ டெல்லி, நேஷனல் இன்டிகிரேஷன், மோட்டிவேஷன் கேம்ப் இந்த மாதிரிலாம் கலந்துக்கிட்டிங்கன்னா அரை மார்க்கு. புரியுதுங்களா? பார்ட்டிசிபேஷன் அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்னு ஸ்டேட் ஸ்பெஷல் கேம்பில் கலந்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு அரை மார்க்கு. இதை தாண்டி ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் பெஸ்ட்டு என்எஸ்எஸ் கேடட், அந்த ரிப்பப்ளிக் பரேடு இதெல்லாம் அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா 1 மார்க் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பான். புரியுதுங்களா? அதில் வந்து பாருங்கள் 16 கேம்ஸ் இருக்குது. இந்த 16 கேமையும் பார்த்துக்குங்க. லாஸாக சிலம்பம் சேர்த்துருக்காங்க 2 மார்க்கு. சரிங்களா? ஓகே, இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை தாண்டி ஸ்கூல் லெவலில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் லெவலு, இந்த ஜோனல் லெவலு இதெல்லாம் நீங்கள் வந்து விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரை மார்க் 1 மார்க்குன்னு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்க அதுக்கு நாங்கள் தனியாக ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டுறோம். சரிங்களா? ஸ்பெஷல் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களே இல்லையா, அவங்க ஸ்பெஷல் மார்க் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டு ஆல்ரெடி பிசியாக இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்குன்னு சில அந்த கேம்ப்பு, ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் நடந்திருக்கும். அதில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருப்பாங்க 5 மார்க்கு, சில்வர் மெடல் வாங்கிறது 3 மார்க்கு, பிரான்ஸ் மெடல் வாங்கிறது 2 மார்க்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து ஃபுல்லாக வந்து ஃபைனல் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்குறதான் வேலை. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் ஓப்பன் கோட்டா அல்லது டிபார்ட்மெண்ட் கோட்டா ஏதாவது ஒன்று தான் அப்ளை பண்ண போகிறேன். சார் நான் ஓப்பன் கோட்டா அப்ளை பண்ண போகிறேன், டிகிரி முடிச்சிருக்கேன், எஸ்ஐ எக்ஸாம் எழுத போகிறேன், 500 ரூபா ஃபீஸு. சரிங்களா? அதேமாரி நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, வெறும் டிபார்ட்மெண்ட் கோட்டா மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன்னா வெறும் 500 ரூபா கட்டினா போதுமானது. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, டிபார்ட்மெண்ட் கோட்டா எக்ஸாமையும் எழுதுகிறேன், ஓப்பன் கோட்டா எக்ஸாமையும் எழுதுகிறேன், 2 எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து 1000 ரூபா கட்டினா போதுமானது. சரிங்களா? 2 எக்ஸாம் எழுதக்கூடியவங்க யாருன்னா ஆல்ரெடி போலீஸாக இருக்கிறவங்க, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க தான் 2 எக்ஸாம் எழுத முடியும். ஒரு எக்ஸாம் எழுதுறவங்க யாருன்னா நம்ம நார்மலாக டிகிரி முடிச்சுட்டு வரவங்க ஓப்பன் கோட்டாவில் அப்ளை பண்ணிட்டு போயிடுங்க, 500 ரூபா கட்டிடுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அடுத்தடுத்த அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும், டக்குன்னு முடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். இது மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா ஏரியாவும் நான் சொல்லிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் வந்து போடுறேன். நம்ம குருகுலம் ஐஏஎஸ் அகாடமியில் ரொம்ப லோ காஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. வாழ்த்துக்கள்.